ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபேஸ்க்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணி பிரைட்னஸ் கொண்டு வர்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஷியல் இது, அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நான் இப்போ மேரேஜுக்கே பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வந்து பார்லர் போய் எதுவுமே பண்ணல, வீட்டில் தாங்க பண்ணோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஒன்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே பிரைட்னஸ் தெரியும். ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கூட ஆகாதுங்க, சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் எடுத்தாச்சு, அரைச்சும் சேர்க்காம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வர மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் என்ன பண்ணணும், இதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மில்க், பசும்பால் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்பெல்லாம் ஃபேஸ்க்கு என்ன மாதிரி இந்த மாதிரி போடுறீங்களோ எப்பயுமே கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈவனாக இருக்கும். இல்லைன்னா கழுத்து வந்து டார்க்காக இருக்கும். அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைப்பலாம், அப்படிலாம் தேவையில்லை. எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வாஷ் பண்ணிடலாம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜீனி எடுத்துருக்கிறேன். தக்காளியை இப்படி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த ஜீனி இதை வச்சுருக்கிறேன், இதில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபேஸ் எல்லாத்துலேயும் நெக் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் எல்லாமே ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடணுங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்கணும். இதில் இருக்கிற அந்த பல்ப் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் தக்காளி ஜூஸ் எடுத்தாச்சு, டொமேட்டோ ஜூஸ் எடுத்துகிட்டு இது கடலை மாவுங்க. இதை 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். கடலை மாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மாவு இருக்கு இல்லையா, பாசி பயிர்னு சொல்லுவோம்ல, அந்த மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மாவை வந்து சேர்த்தோம்னா அதுவும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். குளியல் பொடியில் வந்து பாசி பயிர் மாவு சேர்த்துருக்கனால நான் கடலை மாவு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக முல்தானி மட்டி சேர்க்கலாங்க. எனக்கு முல்தானி மட்டி என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறாது, எனக்கு என்னவோ அது சேராது, அதனால நான் முல்தானி மட்டி சேர்க்கலாம். கடலை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும், அங்கங்கே மாவு இருக்கக்கூடாது, எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா 15 மினிட்ஸ் போதுங்க. 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா அது காயட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த 15 மினிட்ஸ்மே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இல்லைன்னா ஸ்கின். ஸோ நான் கையில் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்றனால உங்களுக்கு செஞ்சு டெமோ தான் காமிச்சேன். அதனால் நான் சீக்கிரமே இதை வாஷ் பண்ணிட்டேன், உடனே வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்னதான் நம்ம கண்ணாடியில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா, 2 பக்கத்தில் வச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும், ஃபேஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ஃபேஷியல் முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுக்கரலாம். இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு அடடா எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்ணாடி முன்னாடி ரசிச்சிட்டே இல்லாமல் டக்குன்னு இது உங்கள் சமையலுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு எந்த வீடியோனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.